இன்றைக்கு தமிழர்கள் என்று அடையாளம் கொண்டிருக்கிற நாம் தான் அன்றைக்கு திராவிடர்கள் என்கிற அடையாளத்தோடு வாழ்ந்திருக்கிறோம். இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழர் என்கிற பெயர் கூட மாறலாம். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். சிந்து சமவெளி நாகரிகமும் கீழடியில் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிற ஆதாரங்களும் ஒன்றோடொன்று பொருந்தி போகின்றன. இந்த நாகரிகம் அதுவும் திராவிட நாகரிகம் தான், இதுவும் திராவிட நாகரிகம் தான். எத்தனை ஆண்டுகளா ஒரு தமிழ் பேரினத்தின் பிள்ளைகளை எங்கள் அடையாளங்களா திராவிட நாகரிகம், திராவிட பண்பாடு, கீழடி. ஏன் தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடுன்னு சொன்ன உனக்கு வலிக்குது? திராவிட நாகரிகங்கிற இந்திய பண்பாடுங்கிற என்னடா உங்களுக்கு அன்றைக்கு ஏதா இந்தியாங்கிற நாடு சொல்லு. 2500 ஆண்டுக்கு முன்னாடி திராவிடன் யார்? திராவிடன் அந்த சொல்லு எது? சேட்டை தானே அதெல்லாம். இத்தனை ஆண்டுகளா எங்களை திராவிட முகமுடியில மறைச்சிருந்தீங்களா? அப்ப எவ்வளவு வழி தாங்கி இருப்போம். அது அந்த பெரிய பெருகோயில் தஞ்சை திராவிட கட்டிட கலைங்கிறது. நீ என்ன எனக்கு வரலாறு கற்பிக்கிற? கரிகாலன் திராவிட மன்னன், கல்லணை கட்டினான். ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன், ஆரிய அடிமைங்கிறா. என்னடா ஒரு சோழன் திராவிடன், ஒரு சோழன் தமிழன்? சட்டை தானே. நான் வரலாறு பேசினா கதைங்கிறது, நீ கதை எனக்கு வரலாறுங்கிறது. எவ்வளவு வழி இருக்குன்னு பாத்துக்க. நீங்க அதாவது எனக்கு முன்னாடி கட்சி நடத்தி ஆட்சி நடத்துற திமுகவை கத்துக் கொடுக்க சொல்லுங்க இந்த அரசியல் விமர்சகர்களை. நீங்க அவங்க வலையொலியில திறந்தவொடனே என்னைய இந்த மகனை அந்த மகனை அவனை இவனை அதெல்லாம் நீங்க கேட்கறது இல்லையா? எங்க ஆத்தா எங்க அம்மா என் மனைவி எல்லாம் கேவலப்படுத்தி அவங்களெல்லாம் கேவலமா கொச்சையா பேசுறது நீங்க கேட்கறது இல்லை. காதல அப்ப பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிறீங்களா? நாகரிகம்ங்கிறது எனக்கு மட்டும்தானா? எதே வேற ஆளை வச்சு வாடகைக்கு வாங்கி பேசுறதா? நான் பேசினாதான் நீங்க கவனம் காது கொடுத்து கேட்குறீங்க. நான் பேசினாதான் நீங்க பேசாத அப்படின்னு கண்டிச்சிருக்கணும். என் பிள்ளை யாரும் பேசுறாங்களா? அப்ப நீ என்னை பேசுற, அப்ப அது முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. தொடர்ச்சியா போயிட்டே இருக்க. ஒரு அளவு தானே. நான் யாரையும் பேசல. நீங்க பேசின மாதிரி நான் வேணா வலைவலி உங்க 2 பேர் எண்ணும் கொடுங்க. ஐயா கருணாநிதியிலிருந்து, ஐயா ஸ்டாலினிலிருந்து, தம்பி உதயநிதியிலிருந்து, முக்கியமான எங்க ஐயா வெற்றி கொண்டான்ல இருந்து, அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா அவர், அந்த அமைச்சர் பெருமக்கள் அவங்கெல்லாம் பேசுனதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பொறுமையாக நீங்கள் நேரம் இருக்கும்போது கேட்டு பாருங்க. தங்கச்சி நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீங்களோ அந்த மொழியில் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது நான் இல்லை, என் தலைவனும் எனக்கு கற்றுக் கொடுத்தது. எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அந்த மொழியில் பேசி புரிய வைன்னு. நீ துப்பாக்கி எடுத்தா நானும் துப்பாக்கி தான். நீ கருத்துனா நானும் கருத்து. திரும்ப திரும்ப சொல்கிறேன். வாங்க சீமானா வாங்க தங்கச்சி, வாங்க ஐயா. வாடா சீமான் என்னடா சொல்கிறான்னு தான் கேட்பேன். தங்கச்சி நீங்க வெட்ட அருவாளை ஓங்கும்போது விழுந்து கும்பிடுற ஈன கூட்டம் கிடையாது நாங்க. நீ வெட்டணும்னு நினைக்க முன்னாடியே வெட்டி சாய்க்கிற வீரர்கள் நாங்க. தேவையில்லாம சொன்னாலும் என்ன அண்ணுவேன். உன்னை மாதிரி எனக்கு பேச வரும்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. இந்த இடத்துல நிக்கிறதுனாலேயே நான் ஜனநாயகவாதின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா நான் ராம்நாத் காட்டாங்கிறத மறந்துட்டு நீங்க ஆடக்கூடாது. நீங்க எல்லாம் கையோடு காலோடு பிறந்த மாதிரி வாளோடும் வேலோடு பிறந்த கூட்டம் நாங்க. சும்மா குறுக்கு மார்க்கா ஓடிட்டு கூடாது. நீ கண்ணியமா பேசு, நான் கண்ணியமா பேசுறேன். எந்த மேடையில் பேச வேண்டிய தேவை வருது? நீ பேசுறதுக்கு பதில் இப்படியும் எங்களால் சொல்ல முடியும். பார்த்துக்க, நான் ஒன்றும் கொச்சையெல்லாம் பேசலையே. இப்படி பேசியிருப்பேன், அதை வேணா எடுத்து வெளியிடுறியான்னு கேட்டேன். வெளியிட முடியாதுல்ல. ஆனால் நீ எப்படி பேசுகிற? ஏன் எங்கள் அண்ணன் திரும்ப பேசுகிறாரு? காவல் போலீஸ்காரன் வருவான், அப்படி விசாரிப்பான், இந்த மாதிரியெல்லாம் பேசி விசாரிப்பான்னு. அதே தான் நானும் சொல்கிறேன். அது என்ன தங்கச்சி நீங்கள்லாம் பேசும்போது ஜனநாயகமாக இருக்குது, நாகரிகமாக இருக்குது, நாங்கள் பேசிட்டா ஐயோ நாகரிகம். அப்படி ஒரு நாகரிகம் எனக்கு தேவையில்லை. நான் சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டு அப்படி தீச்சை பெற்றுக்கிட்டு அப்படி இருக்கிற ஆள் கிடையாதுல்ல. குட்டி கதையை குட்டி தான் சொல்லும்போது ஐயா ஸ்டாலின் பேசுனது தெரியுமா? அம்மா ஜெயலலிதா பற்றி, தம்பி உதயநிதி, ஐயா எடப்பாடியை அப்படி காலில் வந்து விட்டா கவட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாருன்னு பேசியிருக்காரா இல்லையா? அவர் சொல்றாரு சின்னம்மாவே அம்மாவாக்கும். ஏடா நடராஜன் முட்டிக்கால் போட அவ்வளோ முயன்று முடியாது, நீங்கள் என்னடா பண்ணுவீங்க? இதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. கொள்கை பிறப்பு சிறப்பு பேச்சாளர் கேட்டுட்டு தான் இருந்தீங்க நீங்கள் எல்லாம். அப்போ எனக்கு கோவம் வரும்ல. சசிகலா பேசுனானே எங்கள் அம்மா பேசுனான்னு சொல்லுங்க. அன்னைக்கு எங்கள் ஐயா வைரமுத்தோட அம்மாவை எச் ராஜா அசிங்கமாக பேசும்போது நீங்கள் எல்லாம் வாய் முடிட்டு தரேன். நான் தான் சொன்னேன், எங்கள் அம்மா வைரமுத்து அம்மா பேசுனேன், எங்கள் அம்மா அண்ணம்மா பேசுனான்னு. எல்லாரும் எனக்கு தாய் தான். அப்படிதான் நான் நினைப்பேன், கோவப்படுவேன். நீங்க நாகரிகமா பேச கத்துக்கிறீங்க, எனக்கு கற்றுக் கொடுக்காதீங்க. எனக்கு தெரியும் எதை பேசணும்,
எது நாகரிகமற்ற சொல் அப்படின்னு. நீ சொல்லும்போது, நான் சொல்லும்போது உங்களுக்கு இவ்வளோ வலிக்குதுன்னா, நீங்கள் இவ்வளோ காலமாக எங்களை பேசும்போது நாங்கள் எவ்வளோ வலிதாங்கின்னு இருப்போம். கொள்கை இருக்குன்னா இப்போ இளைஞர்கள்லாம் வாங்க, எல்லாரும் விடக்கூடாது அப்படின்னு. ஐயா, 36 லட்சம் வாக்கில் எனக்கு குறைஞ்சது 25 லட்சம் வாக்கு திமுக குடும்பத்திலேருந்து தான் போட்டிருக்கான். வேணா புள்ளி வரத்தை எடுத்து வேணா பார்த்துக்குங்க. அப்பா திமுகவில் இருந்தால் பிள்ளை பேரன்லாம் எங்கூட இருக்கான். அந்த பயத்தில் தான் நீங்கள் பெண்கள் அதிகமாக, எனக்கு இளம் பெண்கள் ஓட்டு போடுறாங்க, இளம் பிள்ளைகள் ஓட்டு போடுறாங்க. அதுவும் புதுசாக படிச்சுட்டு வர புதிய வாக்காளர்னா குறி வச்சிங்க. புரட்சி பெண்கள் ஒரு 1000 கொடுப்போம், தமிழ் புதல்வன் ஒரு 1000 கொடுப்போம். அது 18,000 தம்பி, ஒரு ஓட்டுக்கு 18,000 கொடுக்குறீங்க. 3.5 லட்சம் பேருக்கு 18 மாதம் இருக்குது, 18,000 கொடுக்குறீங்க. அவ்வளோதானே? உண்மையிலேயே அவர்கள் மேலே அக்களுக்கு இதெல்லாம் திட்டம்னு சொன்னால் அதுக்கு வெக்கப்படணும் தம்பி. இது ஒரு திட்டமா தம்பி? படித்து முடித்து விட்டு வெளியில் வர்ற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு வருவாய் பெருக்கத்தை ஏற்படுத்தி தன் காலில் நின்று வாழ்கிற வாழ்வை பெண்களுக்கு ஆண்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் திட்டம். அப்படி இல்லை. இல்லம் தேடி மருத்துவம், நீங்கள் மக்களை தேடி மருத்துவம் கிடைச்சா இப்போ இல்லம் தேடி இளைஞர்ன்றீங்க. சினிமா பின்னாடி கூட்டம் வருதுன்னா, கூட்டம் பேசுனா கேட்க வருது. காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற நீங்களே நம்பிக்கையோடு இருக்கும்போது தானாக கூடுற கூட்டத்தை பார்த்தா எங்களுக்கு நம்பிக்கை வருதில்ல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை?